யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். திருச்சபையே, உன் நேசரை சந்திக்க நீ ஆயத்தமா? நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். பிரியமானவர்களே, இந்த எபிசோட் உடனடியாக உங்களுக்கு தேவனுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலை அப்டேஷன் செய்வதற்காக உங்களுக்கு இதை நாங்கள் வழங்குகிறோம். ஒரு குறுகிய செய்திதான் உங்களை நினைவுபடுத்தி கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதற்காக இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். கடந்த 7/9/2020 அன்று ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் ஒரு காரியத்தை பேசினார் என்று உங்களுக்கு வர இருக்கும் இருபெரும் ஆபத்துக்கள் என்ற தலைப்பில் அந்த எபிசோடில் உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன செய்தியை அறிவித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் 17/2/2022 அன்று அந்த எபிசோடை உங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் யுத்தம் வரும், யுத்தத்துக்கு பிறகு பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலம் பேசியிருந்தார். அதை தொடர்ந்து ஒரு வாரம் அந்த எபிசோடு உங்களுக்கு கொடுத்து, ஒரு வாரத்துக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா போர் எதிர்பாராத விதமாக உக்கிரமாக ஆரம்பித்தது. ஏறக்குறைய 18 மாதங்கள் அந்த போர் தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உணவு மற்றும் எல்லா விதமான காரியங்களெல்லாம் விலை உயர்ந்து மிகப்பெரிய ஒரு உணவு பற்றாக்குறை நிலை உலகமெங்கும் அது பெருகி இருக்கிறது என்பதை நீங்கள் சமூக வலைதளங்களிலும் மற்றும் செய்திகள் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யுத்தம் வரும், யுத்தத்துக்கு பிறகு பஞ்சம் வரும். இந்த யுத்தம் இன்னும் முடியாமலே நீண்ட காலமாய் இது நடந்து கொண்டிருக்கும் வேளையில் கடந்த 7/10/2023 அன்று காசா பகுதியில் உள்ள அமாஸ் தீவிரவாத இயக்கம் இஸ்ரேலுக்குள் அத்துமீறி நுழைந்து ஏறக்குறைய 20 நிமிடங்களுக்குள் 5000 ராக்கெட் குண்டுகளை வீசி மிகப்பெரிய ஒரு அழிவை அவர்கள் நடப்பித்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உலக செய்தியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு இசை நிகழ்ச்சி நடந்த இடத்தில் அவர்கள் உள்ளே நுழைந்து 200 இஸ்ரவேலியரை கொடுமையாக கொன்றிருக்கிறார்கள் என்பதும் செய்தி. இதை தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு போர் பிரகடனம் செய்து யுத்தம் செய்த இஸ்ரேல் தேசம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கடுமையான உக்கிரமான ஒரு போர் பிரகடனத்தை அதனுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் போர் பிரகடனத்தை அறிவித்து உக்கிரமான ஒரு தாக்குதலை அமாஸ் தீவிரவாதிகளுக்கு விரோதமாக அவர் நிறைவேற்றி வருகிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், யுத்தம் அந்த நாட்களிலிருந்து ஆண்டவர் சொன்ன காலங்களிலிருந்து தீவிரமாய் அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இது நிமித்தம் உலகத்தின் பொருளாதாரங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேலுக்கும் காசா பகுதியில் உள்ள அமாஸ் தீவிரவாதிகளுக்கும் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 நாட்களில் 3100 மக்கள் இரு தரப்பிலும்
கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். பயங்கர பொருளாதார நெருக்கடி சூழல், மக்களுடைய அவல நிலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 1,23,000 பாலஸ்தீனியர்கள் புலம்பெயர்ந்து அவர்கள் காசாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள். 74,000 மக்கள் பல பள்ளிகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்று செய்தி வெளிவந்த வண்ணமாய் இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக உக்கிரமான ஒரு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் உலகத்தில் இருக்கிற கச்சா எண்ணெய் அதிகமாய் விலை உயர்ந்து வருகிறது என்பதை செய்தியிலே நாம் கேட்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த யுத்தம் கண்டிப்பாய் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை சார்ந்து இந்த யுத்தமும் அதனுடைய தொடர்புடையதாக தான் நடந்து வருகிறது என்பதை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்கிறார்கள், ஹமாஸ் தீவிரவாதிகள், ஹெசபல்லா தீவிரவாதிகள் இயக்கங்கள் பின்னணியிலே ஈரான் இருந்து செயலாற்றி வருகிறது. அவர்களுக்கு நிதியை கொடுத்து இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை ஊக்குவித்திருக்கிறது. இதற்கு கண்டிப்பாக நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஸோ இது நிமித்தம் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும், சில நாடுகள் ஹமாஸ் இயக்கத்திற்கும் அவர்களுடைய ஹெசபல்லா தீவிரவாத இயக்கத்திற்கும் அவர்கள் துணை புரிந்து அதற்கு ஒருங்கிணைந்த ஒரு ஆதரவு கொடுப்பதாக இருந்து கொண்டு இருக்கிறது. சில வளர்ந்த நாடுகள் பின்னணியிலே அமைதி காத்து வருகிறது. இந்த 2 பெரும் யுத்த சூழலில் கண்டிப்பாய் உலக சார்ந்த யுத்தம் நிச்சயம் வரத்தான் போகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7/9/2020 அன்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாய் இப்பொழுது நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்காக தான் உங்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் கூறுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தம் வந்தே தீரும். இந்த யுத்தம் எந்த பாதிப்பை உண்டாக்கப் போகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பாய் உலகம் முழுவதும் கொடிய பஞ்சம் வரப்போகிறது. இயேசுசாமி வருவதற்கு முன்பு உலகளாவிய கொள்ளை நோய், நாம் உலகளாவிய கொள்ளை நோயை பார்த்தோம். 2வது உலகளாவிய யுத்தம், அதையும் நாம் பார்க்க போகிறோம். அது நடைமுறைக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. 3வது இதை சார்ந்து உலகளாவிய பஞ்சம். இந்த 3ம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதான அடையாளங்கள் என்பதை திட்டவட்டமாய் நீங்கள் துல்லியமாய் இந்த நிறைவேறும் தீர்க்க தரிசனங்களை அறிந்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேவன் உங்களை வழிநடத்துவார், உங்களோடு பேசுவார். அதிசீக்கிரமாய் அவருடைய வருகை இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே 4 மதங்கள் சங்கமிக்கிறது. ஒன்று யூதாயிசம், 2வது இஸ்லாமியம், கிறிஸ்தவம், கத்தோலிசம் என்று சொல்லக்கூடிய 4 மதங்களின் புனித பூமியாக தான் எருசலேம் இருக்கிறது. ஆகையினால் அங்கே ஒரு யுத்தம் ஆரம்பிக்குமானால் உலகத்தின் அனைத்து நாடுகளுடைய பார்வையும் அங்கே கடந்து போகும். ஏனென்றால் நிச்சயம் இது உலகப் போராக மாறும் என்ற அச்சம் எல்லாருக்குமே வந்துவிடும். எனவே இந்த 2 பெரும் யுத்த சூழல்களும் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கத்தான் போகிறது, அதில் சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எச்சரிப்படைந்து எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பல தேவனுடைய பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து கொள்வோம். ஆனால் இவைகளெல்லாம் சம்பவித்தே தான் தீரும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இனி முதல் வேதனைகள் பெருகும் என்றும் ஆண்டவர் கூறியிருக்கிறார். நீங்கள் விழிப்படைந்து ஜெபித்து உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை கண்டிப்பாய் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார் என்பதற்காகவே இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்தி இதை அறிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.